தலை வணங்கி ஆண்டவர் நம்மளோடு கூட பேசும்படியாக இந்த வேளையிலே நம்ம செபிக்கலாம். எங்கள் பிதாவே, இந்த வேளையிலே உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய சமூகத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ உடைய வார்த்தைகளை எங்களோடு கூட பேசுங்க. எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை, எங்களை அனல் மூட்டுகிற வார்த்தைகளை, எங்களுடைய ஓட்டத்திலே சரியாய் நாங்கள் ஓட வைக்கிறதான அந்த வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட நீங்கள் பேசுவீராக. எங்களுடைய சிந்தைகளை, எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய நினைவுகளை எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும் ஆண்டவரே. தேவனை உம்மை நோக்கி பார்த்து உன கிருபை தாங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். இந்த நாளிலும் நான் தேவனுடைய வார்த்தையாக நமக்கு நியமிக்கப்பட்டதான ஓட்டம், ஆக்சுவலாக விலகி ஓடு அப்படிங்கிறது தான் நான் டைட்டிலாக எடுத்திருக்கிறேன். ஆனாலும் எதுக்கு விலகி ஓட வேண்டும், எப்படி ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நமக்குன்னு முன்குறிக்கப்பட்டதான ஒரு ஓட்டம் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஸோ த ரேஸ் தட் இஸ் செட் பிஃபோர் அஸ், நமக்குன்னு நியமிக்கப்பட்டதான ஒரு ஓட்டம், அவர் ரேஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். நம்முடைய ஓட்டம், நம்முடைய ஓட்டம் இல்லைனா நம்ம ரேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனேயே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, ஒரு ரேஸ் வச்சிருக்கிறார். நம்ம பிறந்த உடனேயே நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அதான் பார்த்தோம்ல, பர்பஸ், அவருடைய நோக்கம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. ஆண்டவரை அறியாமல் இருந்தாலும், அறிந்திருந்தாலும், அறியாவிட்டாலும் வாழ்க்கையினுடைய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் இயேசுவை அறிகிறது. ஆனால் நம்ம ஏற்ற வேளையிலே நம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அப்போ அவருடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம். இப்போ பெற்றுக்கொண்டதான நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நம்ம ஓட வேண்டும், வாழ்க்கையை நாம் எப்படி ஓட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது எபிரெயர் 12வது அதிகாரத்திலே, எபிரெயர் 12 1-3 வரை உள்ள வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 309வது பக்கம், புதிய ஏற்பாடு 309வது பக்கம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமே. 309வது பக்கம் 2வது வசனத்தையும் படிக்கலாம். 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். அப்போ நமக்கு நியமித்திருக்கிறதான அந்த ஓட்டம், நம்ம 1வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம்ல, நமக்கு நியமித்திருக்கிறதான அந்த ஓட்டம், ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டம் ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எனக்குன்னு உரிய ஓட்டம் எனக்கு மட்டும்தான் யுனிக். அந்த என்னுடைய ஓட்டத்தில் வேற ஒருத்தவங்க என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை நம்ம என்ன செய்யணுமா, அதில் போடப்பட்டிருக்கிறது, அதுதான் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். அதை பொறுமையோட ஓடக்கடவும். இப்போ ரன்னிங் ரேஸ் போகணுன்னா பொறுமையாக ஓடினா போக முடியுமா? போக முடியாது. பொறுமையாக இருந்தால் பின்னாடி தான் இருக்கணும். ஆனால் ரன்னிங் ரேஸ் போகிறப்போ அதற்குன்னு பழக்கம்லாம் எடுத்து எவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஓடி அந்த ப்ரைஸை பெற்றுக்கொள்ளும்படியாக அவங்க என்ன செய்யணும், ஓடணும். ஒரு ப்ரைஸ் தான் இருக்கும், ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒன்று இருக்கும், செகண்டு, தேர்டு இருக்கும், அப்படி தான். ஆனால் இந்த ஓட்டத்தில் அப்படி கிடையாது. நமக்குன்னு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நம்ம பொறுமையாக ஓடினோன்னா அந்த கரெக்டான அந்த இலக்கை நம்ம சரியாக பார்த்து நம்ம ஓடினோன்னா நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியும், வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். யாரெல்லாம் இதை ஓடி முடிக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன உண்டு, அந்த கிரீடம் உண்டு, அந்த ப்ரைஸ் உண்டு. எல்லாருக்குமே ஓடி முடிக்கிற
எல்லாருக்குமே. ஆனா எப்படி ஓடணுமா? நமக்கு நியமிக்கப்பட்டதின்படியே நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸ் படி நம்ம என்ன செய்யணும்? அந்த ஓட்டத்தை ஓட வேண்டும். ஓடினால் நிச்சயமாக அந்த ஃபினிஷ் லைனுக்கு போயிடணும், அதை போய் தொட்டுறணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டாக போய் தொடணும்லாம் இல்லை, ஃபினிஷ் லைனுக்கு நம்ம போனோம். போய் சேர்ந்துட்டோம்னா நமக்கு அன்று ஆண்டவர் ஒரு நீதியின் கிரீடத்தை நமக்கென்று அவர் வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை நம்ம வெற்றியாக ஓடி முடிக்க முடியும். இப்போ நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நம்ம எப்படி ஓட வேண்டும்? பொறுமையோடு ஓடக்கடவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம், மேகம் போன்ற ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆகையால் அப்படின்னா அதுக்கு முன்னே ஏதோ எல்லாம் சொல்லியிருப்பாங்க, சொன்னாதானே அதனால அப்படின்னு சொல்கிறோம்ல, ஏதாவது பேசிட்டே இருப்போம், அந்த காரணத்தை சொல்லியிருப்போம். அதனால தான் நான் இப்படி போனேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்போம்? ஒரு காரணத்தை நம்ம சொல்லியிருப்போம். அப்போ ஆகையால் அப்படின்னா அதுக்கு முன்னாடி காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ என்ன காரணங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாங்க? மேகம் போன்ற திரளான சாட்சி. மேகத்தை எண்ண முடியுமா? முடியாது. நமக்கு முன்னாடி நிறைய பரிசுத்தவான்கள் வெற்றியோடு அந்த விசுவாசத்தை ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார்கள். அதில் நம்முடைய வேதத்தில் அநேகரை குறித்து நம்ம பார்க்க முடியும். அதில் இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விசுவாச பட்டியல் ஒன்று இருக்கிறது. யாரெல்லாம் அதில் வெற்றியோடு அந்த விசுவாசத்தை அவங்க ஓடி முடித்தார்கள், அவங்க ஓட்டத்தை அப்படின்னு சொல்லி அதில் நம்ம பார்க்கிறோம். அதில் ஒவ்வொருத்தரை குறித்தும் அதில் போடப்பட்டிருக்கிறது. நோவாவை குறித்து ஏனோக்கு 5வது வசனத்திலே ஏனோக்கு அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்திலே நோவாவை குறித்து போடப்பட்டிருக்கிறது, 11:7. அடுத்தது 8வது வசனத்திலே ஆபிரகாம் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 11ல் சாராள் அவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்களை குறித்தெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததாக அதுக்கு கீழாக 18ல் ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 20வது வசனத்தில் விசுவாசத்தினாலே ஈசாக்கு அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21ல் யாக்கோபு. அடுத்து 22 அப்படியே வழி வழியா வருது, அந்த பரம்பரை அப்படியே வழி வழியா வருது. விசுவாசத்தினாலே யோசேப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோசே அப்படின்னு சொல்லி வரிசை அப்படியே வந்துட்டே இருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவங்களால சொல்ல முடியல, ஆகையினால அவங்க எல்லா பேரெல்லாம் வரிசையாக என்ன செஞ்சிடறாங்க, அதில் சொல்லிடுறாங்க. பாருங்களேன், நீங்கள் 30வது வசனத்தில் ஈவன் ராகாபை குறித்து கூட சொல்லப்பட்டிருக்கிறது. 31 விசுவாசத்தினாலே ராகாப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 32 கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அப்போ விசுவாசத்தினாலே அவங்க என்ன பண்ணாங்களா? 33 அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படிலாம் இருந்தாங்க. அதே போல 34ல் நம்ம படிக்கிறோம், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். யாரு அக்கினியின் உக்கிரத்தை அவித்து போட்டு வெளியில வந்தவங்க? யாருங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அதே போல முன்னாடி சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். யாரு? தானியேல். அப்புறம் அடுத்தது கீழே நம்ம பார்க்குறோம், அந்த பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இந்த ராஜாக்கள் எல்லாம் படிக்கிறப்ப நம்ம அந்நியருடைய சேனைகளை அவங்க எப்படி முறியடிச்சாங்கன்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது கீழே நம்ம பார்க்குறப்ப ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியல் அப்படியே நீண்டு கொண்டே போகிறது. ஆனால் ஒரு சிலர் அவங்களுக்கு நியமிக்கப்பட்டதான இது என்னன்னா இரத்த சாட்சியாகவும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? மரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி நமக்கு முன்னாடி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகையினால இதெல்லாம் நீங்க பார்த்து பாரமான எல்லாவற்றையும், இப்போ ரன்னிங் ரேஸ் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சாரி கட்டிட்டு போக முடியுமா? ரன்னிங் ரேஸ் போகிறப்ப 2 எட்டு ஓடின உடனே காலு தடிக்கு கீழே விழ வேண்டியதுதான் இல்லையா? அப்போ அதுக்குன்னு என்ன அந்த ட்ரெஸ் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட்டு பாடியிலேருந்து வெயிட்டை அதாவது போட முடியுமோ, வெயிட் குறைச்சிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வெயிட்டை குறைச்சிருவாங்க. அப்போ பாரமான எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா? அப்புறம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அப்போ பாரம் வெயிட் எல்லாத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. அப்ப நம்மளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாச ஓட்டத்தை
துவக்குகிறவர் யாரு? இயேசுதான். அதை முடிக்கிறவர் யாரு? இயேசுதான். ஃபர்ஸ்ட் லைன்லையும் ஸ்டார்டிங்லையும் அவர் இருப்பாரு. அப்புறம் நம்ம பார்த்துட்டே இருந்தா எங்கேயும் இருப்பாரு, அந்த 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 முடிவு லைன்லயும் அவர் அங்க என்ன செய்வாரு? இருப்பாரு. அதனால அவரை மாத்திரம் பார்த்து, அப்ப அங்க மட்டும்தான் இருப்பாரா? இடையில வரமாட்டாரா? வருவார், நம்ம கூடவே வருவார். அதுதான் இயேசுவினுடைய அந்த அவரை தெய்வமாக நம்ம பெற்றிருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்லாக்கியம், அவருடைய பிரசன்னம். நம்ம இப்ப கூட காலையில கூட நம்ம ஆராதனையில நம்ம ஆண்டவருடைய பிரசன்னம் என்ன செய்யுது? நம்மளோட கூட எப்பொழுதுமே இருக்கும், எல்லா இடத்திலும். ஆனா நம்ம விரும்பினாதான் என்ன செய்யும்? அந்த பிரசன்னத்தை உணர முடியும். இல்லைன்னா ஐயோ எங்க இருக்கீங்க ஆண்டவரே, எங்க இருக்கீங்க ஆண்டவரேன்னு நம்ம தடவிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்கிறது. அவர் ஆரம்பத்திலையும் இருக்கிறாரு, அந்த முடிவுற லைன்லையும் அவர் என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. வழியிலையும் என்ன செய்யறாரு? அவர் நம்மளோட கூட தான் வர்றாரு. அவருடைய பிரசன்னம் நம்மளோடு கூட தான் வரும். அப்ப அந்த இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம என்ன செய்யணுமா? பொறுமையோடு ஓடக்கடவும். சரி, இப்ப இயேசு என்ன செய்தாரு? நமக்கு முன்னாடி அவர் ஓடி முடித்து அவர் இப்ப எங்க இருக்கிறாரா? 2வது வசனத்துல பாருங்க, 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்ப அவருக்கு முன்னாடி அவர் எதை மட்டும்தான் நினைச்சாரு? அந்த சந்தோஷம் மட்டும்தான். கடைசியா அவருக்கு கிடைக்க போகிற அந்த சந்தோஷம் இருக்குல்ல, என்ன சந்தோஷம் அவருக்கு கிடைக்க போகிறது? ஆத்ம ரட்சிப்பு, மனுக்குலத்தினுடைய மீட்பு. அது அவருக்கு சந்தோஷம். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்ப ஆத்ம மீட்பு, மனுக்குலத்தினுடைய மீட்பு, அதுதான் அவருக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அப்ப சிலுவைங்கிறதே ஒரு அவமான சின்னம் தான் அது. ஆனா அந்த சின்னத்தை தான் நம்ம இப்ப என்ன பண்ணிக்கிறோம்? ரொம்ப அழகா, அது அப்படியே ரொம்ப அழகுக்காக என்ன செஞ்சுக்கிறாங்க? இப்போ போட்டுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அதை அவமான சிலுவையை ஏற்றுக்கொண்டதுனால தான் இப்போ நமக்கு அது அழகு சின்னமாக கூட மாறிவிட்டது. சரி, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. நம்ம அந்த சிலுவை சகித்து கொண்டு போகிறப்ப அவருக்கு பலவிதமான அந்த சிலுவை பாடுகள் பலவிதமாக இருக்குது. அப்புறம் அவர் என்ன செய்தாரு? எல்லாரும் அவங்கள அவமானமாக பேசுகிறாங்க, கேலி பேசுகிறாங்க, முகத்தில் அறையிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனாலும் அவர் எதை மட்டும்தான் நினைத்திருந்தார்? அந்த சந்தோஷத்தை மட்டும்தான் அவர் நினைத்தார். அவமானத்தை எண்ணவில்லை. சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தினுடைய இப்ப கடைசியா அவருக்கு என்ன கிடைச்சது? அந்த விசுவாச அந்த இதை ஓடி முடிச்சதுக்கு அவருக்கு என்ன கிடைச்சது? அவர் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில், அவர் இப்ப தேவன் இங்க இருக்கிறாருன்னா அவருடைய ரைட் ஹேண்ட் பக்கம் ஒரு பெரிய சிங்காசனம், சேர் போட்டு அதுல என்ன செஞ்சிருக்கிறார்? இப்ப இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார், வீற்றிருக்கிறார். ஆகையினால நீங்க இளைப்புள்ளவர்களாய், அதனால நம்ம ஓடுறப்ப என்ன வந்துடும்? இந்த லாங் ரேஸ்லாம் ஓடுவாங்கல்ல, மாரத்தான் ரேஸ்லாம் போறப்ப நீங்க பார்த்துருப்பீங்க டிவிலலாம். அதில் இடையில நிறையா அவங்க இந்த தண்ணியெல்லாம் கூட மேலே ஊற்றிக்குவாங்க. அப்புறம் இப்படி ஏதோ குடிச்சிட்டுலாம் போவாங்க. அதுக்கு வழியில் எல்லாம் வச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு சில நேரம் அவங்களே கையில் வச்சுட்டு போவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் இளைப்புள்ளவர்களாய், அப்போ போகிறப்ப என்ன வந்துடும்? நம்மளுக்கு இளைப்பு வந்துடும், களைச்சு போயிடுவோம். ஆகையினால இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு. அந்த ரன்னிங் ரேஸ் போகிறவங்களுக்கெல்லாம் ஃபிசிக்கலாக தான் அவங்களுக்கு என்ன வரும்? அதை உடம்பு தான் என்ன ஆயிரும்? சோர்வடைஞ்சு போயிடும். ஆனா இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடுறப்ப எதுதான் சோர்ந்து போகும்? ஆத்மா சோர்ந்து போயிருமா? ஆத்மாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வெற்றியோடு ஓடி முடித்து விட்டார். ஆகினால அவர் எப்படிலாம் இருந்தாரு அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்த்தோம்னாலே ஆண்டவர் நம்மளையும் ஓடி முடிக்க என்ன செய்வார்? கிருபை செய்வார். அதுக்கு உதவி செய்யறது யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். இயேசுவை போல மாற்றுவது, அவருக்கு பிரியமாய் மாற்றுவது எது? யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அதற்கு துணை செய்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவரோடே கூடவே இருந்து, பிதாவின் ஆவியானவர் அவரோடு கூட இருந்து அவர் நடப்பித்தார். அவர் காரியங்களை ஜெயமாய் முடித்தார். நமக்காக அவர் என்ன செய்தாரு? அந்த சிலுவையை சகித்து இப்பொழுது அவர் தேவனுடைய சிங்காசனத்தினுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அப்படி நல்ல ஓட்டத்தை அவர் நமக்கு முன்னாடி ஓடி முடித்திருக்கிறார். பவுல் கூட சொல்றார் பாருங்களேன்,
2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 2 தீமோத்தேயு 4:7, 294வது பக்கத்தில் நம்ம பார்க்குறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவருக்கு முன்னாடி என்ன இருக்குது? இந்த ஓட்டத்தில் ஓடுற எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன இருக்குதா? நீதியின் கிரீடம் எனக்காக இருக்குது. அப்போ நல்ல போராட்டத்தை நான் போராடி அந்த ஓட்டத்தை முடிச்சிட்டேன்னா அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அப்போ விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாதபடி நமக்கு பலவிதமான காரியங்கள் இடையில என்ன செய்யும்? வரும். அந்த ரன்னிங் ரேஸில் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான்? அப்பப்போ இடையூறா போட்டிகிட்டே இருப்பான். முன்ன ஒரு சின்ன கதை படிச்சிருக்கிறேன். ஒருத்தங்க ரன்னிங் ரேஸ் அவங்க போட்டி நடக்கிறது. அப்போ அந்த போட்டியில் வின் பண்ணணுங்கிறதுக்காக இன்னொருத்தங்க அவங்களும் வின் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வின் பண்ணியிருந்துக்கிறாங்க. அதனால அவங்க பங்கு பெறுகிற அந்த ரேஸில் இவங்களும் பங்கு பெற்றாங்களாம். அப்போ எப்படியாவது இவங்களை வீழ்த்திடணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம்? ஒரு ட்ரிக் பண்ணி அவங்க ஓடுறப்ப அவங்க ட்ராக்கில் சின்ன சின்ன பால்ஸாக என்ன செஞ்சாங்களாம்? போட்டாங்களாம். அவங்க அதையும் பார்க்காம அப்படியே போயிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்படியே அந்த ஷைனிங்கான பால், நல்ல சின்ன சின்ன பால் போடுறாங்க. அப்புறம் அதை அப்படி திடீர்னு அவங்க கண்ணு அங்கே இதை பார்க்குறத விட திடீர்னு இப்படி லேசாக அப்படி பார்க்குறாங்க. பார்த்த நேரத்தில் அங்கே ஒரு கோல்டன் பால் என்ன செய்தான்? தங்க பால் அங்கே விழுது. உடனே ஐயோ, அதை விட இது எப்படி இருக்குது? நல்லா இருக்குதே, அந்த கோல்டு மெடலை விட இது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் இப்படி பார்த்தாங்களாம். இப்படி அவ்வளோதான். அந்த செகண்டில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? முன்னாடி போய் அவங்க ஃபஸ்ட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு கதை படிச்சிருக்கிறேன். ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய தடைகளை பிசாசு என்ன பண்ணுவான்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விலகி போகும்படியாக, நம்மளுக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தை நம்ம ஓட முடியாதபடி விலகி போகும்படியாக எதையாவது ஒரு தடைகளை கொண்டு வருவான். ஆகையினால நம்ம அதையெல்லாம் பார்க்காம எதற்கெல்லாம் விலகி இருக்கணும். அந்த ரன்னிங் ரேஸ் போகணுன்னா அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. நம்ம ட்ராக்கில் ஓடணும், நமக்குன்னு நியமித்திருக்கிற ட்ராக். அந்த உங்களுக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை அதில் பங்கு பெற்றிருந்தாலும் தெரிஞ்சிருக்கலாம். அந்த ட்ராக்குக்கெல்லாம் கூட என்ன செய்வாங்க? அந்த இது நம்பர் போட்டு செலக்ட் பண்ணிக்குவாங்க இல்லையா? 1வது ட்ராக்கு, 2வது ட்ராக்கு, இது சீட்டு மாதிரி போட்டு அதில் அவங்க எந்த ட்ராக்குன்னு சொல்லி அதில் செலக்ட் பண்ணி அந்த ட்ராக்கில் அவங்க என்ன செய்யணும்? அதில் ஓடணும். அந்த ட்ராக்கை விட்டு மாறி போனாலும் அவங்களுக்கு என்ன கிடையாது? அவங்களுக்கு வெற்றியை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, அப்போ நம்மளுடைய ட்ராக்கில் ஓடணும். இப்போ என்னோட ட்ராக்கு எனக்கு மட்டும் யூனிக், அது வேற யாருக்குமே பொருந்தாது. நான் இப்படி தாங்க ஓடினேன், அதனால நீங்களும் உங்களுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இது வருங்க, 2வது ஸ்டெப்பில் இது வருங்க அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வேற மாதிரி என்ன செய்யலாம்? வரலாம். ஆகையினால் ஆனால் ரூல்ஸ் எல்லாம் என்னது தான்? ஒரே ரூல்ஸ் தான், ஆண்டவர் சொன்னதான ரூல்ஸ் தான். ஆனால் நம்மளுக்குன்னு நியமிக்கப்பட்டதான அந்த ஓட்டத்தை நம்ம என்ன செய்யணும்? வெற்றியோடு ஓடி முடிக்க வேண்டும். ஆகையினாலே இந்த நாளில் ஒரு சில காரியங்களை நம்ம எந்த காரியங்களுக்கெல்லாம் விலகி ஓட வேண்டும், எதாவது காரியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும், ஓட்டத்துக்கு போகிறப்ப எதெல்லாம் நம்ம விலகி போக வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 40வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2:40 நம்ம படிக்கலாம். 163வது பக்கம் 2வது லைனில் படிக்கலாம். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இது யார் பேசுகிறா? பேதுரு சொல்கிறார். அங்கே எல்லாருக்கும் முன்னாடி எழும்பி நின்று 11 கூட எழும்பி நின்று அவங்களுக்கு நோக்கி, அந்த யூதர்கள் அங்கே இருக்கிறாங்க, எருசலேமில் இருக்கிறதான ஜனங்கள், அவங்கள பார்த்து இந்த காரியங்களை எல்லாம் நிறைய காரியங்களை அவர் பேசி கொண்டிருக்கிறார். அதை சொல்லும் பொழுதுதான் அவர் சொல்றாரு, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? மாறுபாடு உள்ளதான சந்ததி, அதாவது தேவனுக்கு விரோதமான சந்ததி. ஆகையினால இந்த சந்ததியை விட்டு நம்ம என்ன செய்யணுமா? ரட்சித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை, எந்தெந்த காரியங்களெல்லாம் அவங்க செய்யணும்னு சொல்லி அவங்க பேதுருவாங்க பேசுறாரு. அதை கேட்ட உடனே அந்த வார்த்தையை கேட்டவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்களாம். அன்றைய தினம் 3000 பேர் என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்பட்டு அவங்க ஞான ஸ்நானம் பெறாங்க. அதுல நம்ம பார்க்கிறோம், 41வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த எந்தெந்த காரியங்கள், அப்ப மாறுபாடு உள்ள சந்ததியில என்னெல்லாம் இருக்கும்
அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். ஏன்னா நம்ம அதையெல்லாம் என்னதான் செஞ்சுருக்கிறோம், அதை விட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த பழைய காரியங்களையெல்லாம் அதெல்லாம் விட்டு தான் நம்ம இந்த இயேசு நம்மளை பிடித்து கொண்டதுனால அவரை பார்த்து நம்ம வந்திருக்கிறோம். அப்போ அந்த பழைய காரியத்துக்குள்ளார என்ன செய்யக்கூடாது, நம்ம திரும்பி போயிடக்கூடாது. இப்போ கொரிந்தியர் நிருபத்தில் நம்ம படித்தோன்னா 1 கொரிந்தியர், அந்த 2 கொரிந்தியர், இப்போ இந்த கொரிந்தி சபை 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தை பாருங்களேன். 1வது அதிகாரம், அது கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம். அப்போ முதல் லெட்டர். இப்போ இந்த கொரிந்தியர் அதில் கீழே 1வது 2வது வசனத்தில் நம்ம படிக்கிறப்ப, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தினேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கு, அப்படி அவங்களுக்கு தான் என்ன செய்கிறாரு, எழுதுறார். அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி அவங்களை குறித்து எழுதுறார். அப்போ இந்த கொரிந்து சபை எப்படிப்பட்டதான், கிறிஸ்து இயேசுக்குள்ளார பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்மளும் அதே போல தான் பரிசுத்தவான்கள் ஆகும்படியாக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சபையில் நீங்கள் அந்த 1 கொரிந்தியரில் நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லா ஆனால் அசுத்தங்களும் அவங்களுக்குள்ளார என்ன செய்யப்படுகிறது, விக்கிரக ஆராதனை இருக்குது, விபச்சாரம் இருக்கிறது, வேசித்தனம் இருக்குது, அப்புறம் அவங்களுக்குள்ளார வேற்றுமையான காரியங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொன்று சொல்லப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளும் அவங்களுக்குள்ளார என்ன செய்தது, இருந்தது. ஆனால் அவங்க யாரு, பரிசுத்தமாக இருக்கும்படி அவங்க அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி வேற அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்மளை போல தான் அவங்களும். அப்போ இப்படி அதற்குன்னு அழைக்கப்பட்டிருந்தாலும் நமக்குள்ளார என்ன செய்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் அதான் ஒரே நேரத்தில் என்ன செய்யாது, அது மாறாது, அது அப்பப்போ என்ன செய்யும், வரும். அப்போ அந்த மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ளாரையும் காணப்படுகிறது. அதை எல்லாவற்றையும் நம்ம விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே நம்மளோடு கூட எச்சரித்து சொல்கிறார். நீங்கள் இந்த 1 கொரிந்தியர் 3ல் நம்ம பார்க்குறோன்னா, பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் 3:3 பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். அப்போது நம்மளுக்குள்ள பொறாமை இருந்துச்சுன்னா, வாக்குவாதம் இருந்ததுன்னா, பேதங்கள், வித்தியாசமான வேறுபாடான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோமா, மாம்சத்துக்கு உரியவங்களா இருக்கிறோம். அப்புறம் அங்கே இருக்கிற அந்த கூட்டங்களில் நான் வந்து பவுலை சேர்ந்தவன் ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தன் வந்து நான் இல்லை நான் வந்து அப்பல்லோவை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறான். இப்போ நம்ம இருக்கிறவனா நாங்கள் அந்த பாஸ்டரை சேர்ந்தவங்க, நாங்கள் இந்த பாஸ்டரை சேர்ந்தவங்க, அப்படி இருக்கிறது. அப்போ வந்து பவுல் சொல்கிறாரு, பவுலா இல்லைன்னா அப்பல்லோவோ அவங்களா உங்களுக்காக ரத்தம் சிந்தினாங்க, நமக்காக ரத்தம் சிந்தினது யார், இயேசுதான் நமக்காக ரத்தம் சிந்தினார். ஆகினால நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்போ விளையச் செய்கிற தேவனால தான் எல்லாம் கூடுமே தவிர நம்மளை பிரிவினைகளெல்லாம் நமக்குள்ளார இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த 3வது அதிகாரத்தில் பார்க்குறான். அப்புறம் 4லையும் அதே போல் இருக்கிற 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா விபச்சாரம், அவங்களுக்குள்ளார பயங்கரமான அந்த விபச்சார பாவம் அவங்களுக்குள்ளார இருக்கிறது. அதில் நான் பார்க்குறேன், அந்த ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு தாயாக இருக்க மாட்டாங்க, ஒரு வேளை சின்னம்மா அப்படியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பா 2வது 3வது கல்யாணம் ஏதாவது பண்ணியிருக்கலாம், அதை வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மகனாக இருக்கிறவர் அவங்க வச்சு. ஸோ இப்படிப்பட்ட இது வந்து அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி, இந்த காரியம் செய்தவனே நீங்கள் என்ன செய்யலை, உங்களை விட்டு நீக்கலை, அதுக்காக துக்கப்படவும் இல்லை, அது உங்களுக்கு தப்புனே தெரியலையா அப்படின்னு சொல்லி பவுல் வந்து அந்த சபையாரை குறித்து கேட்கிறார். இப்படி எல்லா காரியங்களையும் அவர் அதை எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்புறம் தான் நம்ம அன்பை குறித்து நம்ம பார்க்குறோம் 1 கொரிந்தியர் 13. ஸோ இப்போ இந்த கொரிந்து சபை பரிசுத்தவான்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்குள்ளார இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள், அதாவது அந்த மாறுபாடு உள்ள சந்ததிக்குள்ளார காணப்படுகிற அத்தனை கிரியையும் என்ன செய்கிறது, இவங்களுக்குள்ளாரையும் இருந்திருக்குது. ஸோ இதையெல்லாம் விட்டு விலகி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம என்ன செய்யணுமா, ஓட வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்கிறது. அடுத்ததாக ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:18 நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:18 நம்ம பார்க்குறோம், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். அப்போ எதுக்கு விலகி ஓடணுமா,
வேசித்தனத்துக்கு. ஏன் அதை பார்த்தோன்னே விலகி ஓடியே போயிடணுமா? மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பே இருக்கும். ஆனால் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? வேசித்தனம் செய்கிறவன் தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம் 16 இதில் 15 நம்ம படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:15 உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள். அப்போ நம்முடைய சரீரம் யாருடைய அவயவமாக இருக்குது? கிறிஸ்துவினுடைய அவயவம். அவருடைய சரீரத்தில் ஒரு ஏதோ ஒரு உறுப்பாக நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஒரு நகமாக இருக்கலாம், ஒரு முடியா, ஏதோ ஒன்று அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக நம்ம இருக்கிறோம். சரி, அப்போ அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாது. இப்போ என்னுடைய சரீரம் என்னவா இருக்குது? கிறிஸ்துவினுடைய ஒரு அவயவமா இருக்கு, ஒரு உறுப்பா இருக்குது. அதை போய் நான் வேசிக்கு சொந்தமா மாற்றலாமா? அப்படி செய்யலாகாதே. ஏன் அப்படின்னா வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இப்போ கணவன் மனைவி அவங்க ஒரே மாம்சம் தானே, அப்படி தானே ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அதே போல வேசியோடு இசைந்திருக்கிறவன் ஒரே மாம்சமாயிடுறான்ல. இப்போ ஆனால் உங்களுடைய சரீரம் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். கிறிஸ்துவுக்கு சொந்தமாக இருக்கிறதான அந்த சரீரமாய் அந்த ஆலயத்தை நம்ம போய் என்ன பண்ணுறோம்? அந்த வேசிக்கு சொந்தமாக்கிடுறோமே. அப்படி செய்யலாகாதே. ஆகினால வேசித்தனத்திற்கு நீங்கள் விலகி ஓடுங்கள். ஏன்னா மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பே இருக்கும், வேற எந்த பாவமானாலும். ஆனால் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு என்னவா இருக்கிறது? விரோதமாய் பாவம் செய்கிறான். இது அப்படியே எழுத்தின் பிரகாரமாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே போல ஆவிக்குரிய ரீதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 11 253வது பக்கத்தில் அந்த கீழே படிக்கிறோம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். அப்போ நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரா? கற்புள்ள கன்னிகையை, கற்பு உள்ள பரிசுத்தமான அந்த ஒரு கன்னிகையாக இப்போ நம்மளுக்கு யாருக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிறாங்களா? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்து வச்சிருக்கிறாங்க. நியமித்து வச்சாச்சு. ஆகையினால உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார் அந்த கொரிந்து சபையை பார்த்து. நான் உங்களை கிறிஸ்துவுக்குன்னு நியமித்து வச்சிருக்கிறேன். என்கேஜ்மெண்ட்லாம் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. நீ திருமணம் பண்ணுற வரைக்கும் அவரையே தான் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? நினச்சிட்டே இருக்கணும். அவர் எப்போனாலும் வருவார். நம்ம அந்த இதில் பார்க்குறோம்ல 10 கன்னிகைகள் அந்த ராஜனுக்கு வருகைக்காக என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? ஆயத்தப்பட்டு கொண்டு இருந்தாங்க. புத்தி உள்ளவங்க, புத்தி இல்லாதவங்க, அதெல்லாம் பார்க்குறோம். புத்தி உள்ளவங்களா இருந்தால் அவர் எப்பொழுது வருவாரோ அந்த டைமில் நம்ம அவரை மீட் பண்ண முடியும். புத்தி இல்லாதவங்களா இருந்தால் தான் வேற இடத்துக்கெல்லாம் அவங்க அலையிறவங்களா இருப்பாங்க. ஒரு ஆயத்தமாக இருக்க மாட்டாங்க. கண்ட நினைவுகளில் இருப்பாங்க. தன்னை நியமிக்கப்பட்ட புருஷனை மறந்து வேற நினைவுலலாம் இருப்பாங்க. அப்படி செய்யலாகாதே. 3வது பாருங்க, 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப கிறிஸ்து மேல இருக்கிறதான அந்த நம்ம உண்மையை, அந்த சத்தியத்தை கெடுத்து போடுற மாதிரி ஏதாவது என்ன செய்யலாம்? நடக்கலாம். அதாவது கிறிஸ்துவை விட்டுட்டு வேற ஏதோ உலகமோ இல்லை நான் ஏதாவது உலக பிரகாரமான ஆசைகளோ பொருளாசையோ எந்த ஒரு காரியமோ கிறிஸ்துவை விட்டு அது நம்மளை பிரிச்சிச்சுன்னா அது என்னவா மாறுது? அது வேசித்தனத்திற்கு சமமாக அது மாறுது. ஏன்னா நம்ம யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக தான் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவருடைய வருகைக்காக மட்டும்தான் நமக்கு என்ன செய்யணும்? அவருக்கு எது பிடிக்கும்? இப்போ கல்யாணம் பண்ண நியமிச்சிருந்தாங்கன்னா அந்த இடப்பட்ட நாளில் இப்போல்லாம் ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்கல்ல. அப்போ ஃபோனில் பேசி அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்கும், என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டே என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அப்போ அதுக்காக எல்லாம் என்ன செஞ்சுக்குவாங்க? தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்வாங்க.
சமைக்க தெரியலன்னா கூட அவங்களுக்கு பிடிச்சமானதை என்ன செஞ்சுக்குவாங்க, சமைக்க கற்றுக்கிடுவாங்க. இதுதான் அப்படின்னா தான் அவங்க என்ன அர்த்தம், அந்த வரப்போகிற அந்த மணவாளனுக்காக இவங்க ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதான ஒரு மணவாட்டியாக கரெக்டாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அது அந்த வர வரை செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு இருந்தால் அவங்க சரியான ஒரு துணையாக அவங்க இருக்க முடியாது, அவங்க ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக அவங்க இருக்க முடியாது. அப்போ இப்போ இவங்க என்ன நடக்குது, இந்த கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி நிறைய அந்நிய காரியங்கள் என்ன செய்கிறது, வந்து விடுகிறது. அந்த 2 கொரிந்தியர் 11:4 பார்க்குறோம். எப்படி எனில், எப்படி இது நடக்குது அப்படின்னா, உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அதெல்லாம் கேட்டிருப்பீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் இலக்காரமாக பேசுகிறார். அதாவது இதில் சொல்லப்பட்டதான வேறொரு இயேசு, சொல்லப்படாத வேறொரு இயேசு. இப்போ நம்ம நிறைய அந்நிய போதனைகள் வருது, கள்ள உபதேசங்கள், பாடுகளே இல்லை, நம்ம பரலோகம் போகலாம், செழிப்பாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் வந்து என்ன செய்கிறது. அப்போ சொன்னது போல் அவங்க வேற ஒரு இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்கிறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, வேற ஒரு இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து அவர் நம்மை போல அவர் என்ன செய்தார், பாடுபட்டார். எல்லா பாடுகள் எல்லாமே அவருக்கு இருந்தது. அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்மளுக்கு மீட்பு உண்டு. அவர் தான் நமக்கு வரப்போகிறதான மேசியாவாக அவர் இருக்க போகிறார். ஆகையினால அவரைத்தான் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் அவருக்கு பிரியமாக எப்படி நடக்கணுங்கிறதா நம்ம பார்க்கணுமே தவிர, நமக்கு கேள்விப்படாத பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தா நம்ம அதை என்ன செய்யணும், அதை கரெக்டாக சரியாக பார்த்து இது தவறு அப்படிங்கிறத என்ன செய்யணும், நம்ம அறிந்து அதிலிருந்து வெளியில் வந்து. ஏன்னா எதுக்காக எப்படி சொல்லணும்னா, நம்மளுடைய சபையில் நம்ம சொல்லலை, ஆனால் நம்ம நிறைய அந்த யூடியூப் எல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, பார்க்குறீங்க, நிறைய போதனைகள் வருகிறது. அதெல்லாம் நம்ம பார்த்து என்னதான் இருக்கணும், அவங்க சத்தியத்தின்படி தான் போதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து நிதானித்து நலமானதை நம்ம என்ன செய்யணும், பற்றி கொள்ள வேண்டும். அதனால சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே நம்ம 100க்கு 100 என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. அப்போ அதுக்கு நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கணும், வசனம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னு தெரியும். ஆகையினால நம்ம தேவனுடைய வார்த்தைகளிலே இன்னும் அவரை அறிகிறதான அறிவில், அதாவது இப்போ எப்படி வரப்போகிறதான அந்த மணவாளனை குறித்து மணவாட்டி எப்படி அதிகமாக அறிஞ்சுக்குவாங்களோ அதே போல் இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக நம்ம என்ன செய்யணும், அவரை அறிகிறதான அறிவில் வளரணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நல்லா அவரோட தான் நம்ம போய் இருக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும், அவரை குறித்ததான எல்லா காரியங்களையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும், அவரோட பேசுகிறது மூலமாக. அடுத்தது தேவ வசனத்தில் அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகையினால இதை படித்து இந்த வார்த்தையை நம்மதாக்கி கொண்டு அவருக்கு பிரியம் உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்ய முடியும், மாற முடியும். ஆகையினால வேசித்தனத்திற்கு விலகி ஓடு அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 4:3 281வது பக்கத்தில் இருக்குது, புதிய ஏற்பாடு 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்சாணிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல், அதாவது இந்த உலக பிரகாரமான காரியங்களை அந்த மேலே ஆசை வச்சு அதில் போய் சிக்கிறாம, உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. ஏன்னா மணவாளனுக்கு எது பிரியம், கற்புள்ள மணவாட்டி தான் மணவாளனுக்கு வேணும். ஆகினால நம்முடைய சரீரத்தை என்ன செய்யணுமா, பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். அப்போது இதில் நம்ம பார்க்குறோம், என்ன செய்யணுமா இருக்குமா, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகையினால இந்த வேசி மார்க்கத்துக்கு நம்ம விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதே போல் எபேசியர் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, எபேசியர் 5:3 267வது பக்கத்தில் இருக்கிறது.
5வது அதிகாரம் 3வது வசனம், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. பேரை கூட என்ன செய்யக்கூடாதா? ஆமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாவமே இருக்கக்கூடாது, அந்த பேரை கூட நம்ம வாயினால சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல இருக்கு. அதப்ப வேசித்தனம் இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது, பொருளாசை அது இருக்கக்கூடாது. அப்படியே 4வது வசனம், அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், இதெல்லாம் நமக்குள்ளார இருக்கக்கூடாது. எப்போ? அந்த ரேஸில் போகிறப்ப வம்பு பண்ணுறது, ஃபூலிஷாக பேசுறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது, பரியாசமாக பேசுறது, கேலியான வார்த்தைகளை பேசுகிறது, இது எல்லாமே என்னது? நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அதே போல் 5வது வசனத்தில் விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. பார்த்தீங்களா? அப்போ விபச்சாரக்காரன், அசுத்தன், விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. நம்ம விக்கிரகத்தை விட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளார பொருளாசை இருந்துச்சுன்னா அது என்னது? விக்கிரக ஆராதனைக்கு அது சமம். இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், வீட்டு மேலே வீடு கட்டிகிட்டே போகணும், அது வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். உலகத்தில் எல்லாம் அவங்க உலகத்துக்குரியவங்க உலகத்துக்குரியதான காரியங்களை நிறைய சேர்க்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. ஒரு கோடி இருக்குதா, இன்னொரு கோடி, 10 கோடி இருக்குதா, இன்னும் கோடி, 1,00,000 கோடி கூட அவங்க என்ன தைரியம், எப்படி அதை என்ன பண்ணுவாங்கன்னே நம்மளுக்கே புரியவே மாட்டேங்குதுல. அது என்ன பண்ண முடியும், எப்படி செலவழிக்க முடியும் அதை? எதுக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம்ல? எதுக்காக சேர்த்து வைக்கிறோம்? நமக்கு பிரயோஜனப்படணும்னு தானே சேர்த்து வைக்கிறோம். ஆனால் அவங்க அது பிரயோஜனமும் படாது, சும்மா பார்த்துக்குவாங்க போல. அப்போ 1,00,000 கோடிலாம் வச்சு என்ன பண்ண முடியும்? நம்மளால் அதை பார்க்க கூட என்ன செய்யாது, அதை முடியாது இல்லையா? ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த பொருளாசை உள்ளவர்கள் அதை சேர்த்துட்டே இருக்கிறாங்க. பணத்தை சேர்க்கணும், பொருளை சேர்க்கணும்னு சொல்லி சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் பிரவேசிக்க முடியாது. ஆகையினால நம்ம என்ன இருக்கக்கூடாது? பொருளாசை இருக்கக்கூடாது. போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதுங்கிற மனசு எப்பயுமே நம்மளுக்குள்ளார இருக்கணும். இது போதுங்க, இது போதும் அப்படின்னு. இன்னும் வேணும்னு என்ன செய்யக்கூடாது? கேட்டுட்டே இருக்கவே கூடாது. ஐயோ இது போதாது. அப்போ திருப்தி அடையாமல் என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. திருப்தி வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. 2வது, முதலாவது நம்ம பார்த்தோம், வேசித்தனத்திற்கு விலகி ஓட வேண்டும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியும். அடுத்து 2வது, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 10:14 வசனம். 1 கொரிந்தியர் 10:14. 1 கொரிந்தியர் 10:14-21 நம்ம எல்லாரும் படிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? 236வது பக்கத்தில் இருக்கிறது, 14 ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? படிக்கலாமா? விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறேன், நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படி இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. அதில் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அப்போ விக்கிரக ஆராதனை விட்டு தான் வந்தோம். திருப்பியும் வந்துட்டு அதுக்கு ஏதாவது கூப்பிட்டாங்க, வச்சாங்க, அதில் சாப்பிட கூப்பிட்டாங்க, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம திருப்பியும் போய் அதில் போய் கலந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அது அவங்க எதுக்கு பண்ணி செய்கிறாங்க?
அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்களா? பேய்களுக்கு தான் பலியிடுறாங்க. அப்போ அதை போய் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம அதோட என்ன செஞ்சிருவோம்? பேய்களோட ஐக்கியமாய் விடுவோம். இப்போ அதே நம்ம கர்த்தருடைய பாத்திரத்தில் என்ன செய்ய போகிறோம்? பங்கு பெறுறோம் இல்லையா? தேவனுடைய அந்த ஐக்கிய பந்தி திருவிருந்தில் நம்ம பங்கு பெறுறோம். அப்போ அதில் பங்கு பெறுகிற நாம அதில் போய் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதான காரியத்தில் போய் பங்கு பெறலாமா? பங்கு பெறக்கூடாது. ஆகையினால அது ஒரு விக்கிரகம் ஒரு பொருள் என்று, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ, அந்த அஞ்ஞானிகளை போல நீங்க அதோட கூட நீங்க ஐக்கியமாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ரெண்டு இடத்துலையும் காலை வச்சுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பாகால் தெய்வனா பாகால்கிட்டே போயிருங்க. ஆண்டவர் தெய்வமானால், இயேசுதான் தெய்வனா, இயேசுவை மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யணும்? அவரை மாத்திரம்தான் பற்றி கொள்ள வேண்டும். அவங்க சொல்கிறாங்கன்னு அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு இதை சொல்கிறாங்கன்னு இங்கேயும் என்ன செய்யக்கூடாது? நம்ம வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த இதுலேருந்து வந்ததுனால ஒரு சில நேரம் நம்மளை பழையபடி பின்னுக்கு இழுப்பதற்காக ஒரு சில காரியங்களை என்ன செய்வாங்க? அது மாதிரிலாம் வரும். சும்மா ஒரு இந்த ஜாதகம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும்? விட்டு தான் வரணும். ஆனால் நம்ம வந்த உடனே சரி அவங்களுக்காக அதை பார்த்துக்கலாம், இவங்களுக்காக அதை பார்த்துக்கலான்னு பார்க்குறோம்ல, அப்போ அது எதுக்கு சம்மந்தம்? அது ஆமாம், அந்த விக்கிரக ஆராதனைக்கு சமாதானம். ஏன்னா அதை விட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா தேவன் படைத்த எல்லா நாளும் நல்ல நாள் தான். அப்போ நம்ம அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. அவங்க செய்கிறது போல அது என்னது தீட்டு கழிக்கிறது, அது கழிக்கிறது, கண் பற்றுன்னு சொல்லிட்டு அதுக்கு எதோலாம் பண்ணுவோம். அது மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது. நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் உண்மையாகவே தேவனை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. அவங்க பண்ணுறாங்களேன்னு நினைக்கக்கூடாது. நீங்களே கூட பார்த்துருக்கலாம், ஐயோ அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க அதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம அதுக்கு இடரலாக நம்மளுக்கு அது இடரலாக கூட இருந்திருக்கலாம். அவங்க உண்மையாக என்ன செய்யலை? அவங்க பின்பற்றலை. அதை தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? அந்த பழைய காலத்தில் விக்கிரகங்களை பின்பற்றின அந்த நாட்களில் நம்ம அப்படிலாம் இருந்தோம். ஆனால் இப்போ என்ன செய்யக்கூடாது? அதில் இருக்கக்கூடாது. ஆகையினாலே விக்கிரக ஆராதனைக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள். 1 யோவான் 5:21 அந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். 1 யோவான் 5:21 பக்கம் 329. பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு 330 பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. அப்போ விக்கிரகத்துக்கு விலகுனாதான் நாமளே என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். அப்போ தான் கரெக்டாக நம்ம அந்த ரேஸில் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓட முடியும். அடுத்ததாக 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 4:7 288வது பக்கத்தில் இருக்கிறது. 288 4:7 சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சீர்கேடான பேச்சுகள், ஒழுங்கற்ற பேச்சுகளை என்ன செய்யக்கூடாதான்? பேசக்கூடாது. நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு எதிராக இருக்கிறதான பேச்சுகளை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. கிளவிகள் பேச்சு, அது ஏன் கிளவி பேச்சுன்னு கொடுத்துருக்கு? கிழவன் பேச்சுன்னு சொல்லலாம்ல. அவங்க தான் பேசுவாங்களா? கிழவிகள் தான் என்ன செய்வாங்க? ஆமாம், கிழவன்கள்லாம் பேச மாட்டாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும்ல, ஆண்கள் அதிகமாக பேச மாட்டாங்க, பெண்கள் தான் அதிகமாக பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால் எல்லா இடத்துலையும் வாயாடின்னு சொல்லப்பட்டிருக்குது. வாயாடியான மதியற்ற ஸ்திரின்னு சொல்ல போன வாரம் கூட பார்த்தோம். வாயாடி அதை பெண்ணுக்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆமாம். அப்போ இங்கே இந்த இடத்துலையும் கிளவிகள் பேச்சு. அப்போ கிளவிகள் பேச்சு அது, அப்போ கிளவிகள் பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது போன கதை, வந்த கதை, அந்த காலத்தில் அவங்க சின்னதாக இருந்தப்போ அது கதை, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக பிள்ளைகள் தெரிந்து கொள்வதற்காக நல்ல காரியங்களை சொல்லலாம். ஆனால் வேண்டாத காரியங்களை, ஒழுக்கத்தை கெடுக்கிறதான காரியங்களெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அதுக்காக அவங்க வயசானவங்க பேசுகிற எல்லாமே வீணான பேச்சா இல்லை. அவங்கள்ட்ட நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்யலாம்? கற்றுக்கொள்ளலாம். அவங்க வாழ்க்கையில் அவங்க பட்டதான நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், இல்லைனா அவங்க ஆண்டவரை எப்படி தெரிந்து கொண்டாங்க, அவங்க சின்ன வயசில் எப்படி வைராக்கியமாக ஆண்டவருக்காக இருந்தாங்க, இப்படின்னு நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்யலாம்? அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ளலாம். அப்போது
அந்த வயசு ஆயிடுச்சுன்னா நிறைய காரியங்களை வீணாக பேசிடுவாங்க. ஆகையினால அந்த மாதிரியான பேச்சுக்களும் நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, வளர வளர அந்த பேச்சுக்கள் எல்லாம் மறைந்து போய்விட வேண்டும். அப்போ சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதை. அப்போ அவங்க என்னதான் பேசுவாங்களாம், கட்டுக்கதை தான் பேசுவாங்களாம், உண்மையானதை பேச மாட்டாங்க. அதனால கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவானதை முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கானதை நம்ம என்ன செய்யலாம், பேசலாம். ஆனால் அதனால என்ன செய்யணுமா, தேவ பக்திக்கு ஏதுவானதை முயற்சி பண்ணு. அப்ப சீர்கேடு கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி ஓட வேண்டும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனத்துல, 2 தீமோத்தேயு 2:16 அதுல பார்க்குறோம், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. அப்ப வீண் பேச்சுக்கு என்ன செய்யாதீங்க, அதெல்லாம் கவனிக்காதீங்க. இப்பெல்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு, நம்மளுக்கு மீடியாவில் நிறைய என்ன செய்து வந்து வளவள வளவளன்னு பேசிட்டே இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னே தெரில. நிறைய அதெல்லாம் போடுறாங்க. சும்மா 2 பேர் வளவளன்னு பேசுகிறத தான் என்ன செய்கிறாங்க, உட்காந்து அதை கேட்டுட்ருக்குறாங்க. அவங்க ஒன்றும் அதில் அந்த காரியத்தினுடைய கடைத்தொகை என்ன பேசியிருக்கிறாங்கன்னு பார்த்தா எந்த ஒரு ஆலோசனை, வாழ்க்கைக்கான எந்த ஒரு காரியமும் இருக்காது. சும்மா வம்பளக்கிறது அது நிறையா இருக்குது தானே. இப்போ நிறைய ப்ரோக்ராம் வந்து நிறைய வம்பளக்கிற காரியங்கள் யூடியூப்பில் நிறைய வருது. அதுக்கு தான் நிறைய வியூஸ் எல்லாம் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நிறைய வியூஸ் இருக்குது. அப்போ என்ன, சும்மா பொழுதுபோக்கு, டைம் பாஸிங். அதனால நம்ம வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் நம்மளுடைய நேரத்தை என்ன செஞ்சிருது, சாப்பிட்றது. ஆமாம், நேரத்தை வீணடித்து விடுகிறது. ஆகையினால சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அப்ப அந்த அவர்களுடைய வார்த்தை எப்படி இருக்குமா, அரிப்பிளவையை போல படரும். அரிப்பிளவைனா கேன்சர் மாதிரி என்ன செய்யுமா, அப்படி புற்றுநோய் இருக்குதுல்ல, புற்றுநோய் ஒரு இடத்துல இதாச்சுன்னா இன்னொரு இடத்துல பரவிடும். அந்த மாதிரி இவங்க பேச்சு என்ன செய்யுமா, அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்கும். ஆகையினால அதுக்கெல்லாம் நம்ம விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதே 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் நீங்கள் பாருங்க, 22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்ப நம்ம ஓடுற ஓட்டத்துல என்ன செய்யணுமா, பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி. அப்ப வாலிப பிராயத்துல அதுக்குன்னு உரியதான, ஏற்கனவே நம்ம பார்த்தது போல அவனுக்கு தந்திர பிசாசு, தந்திரக்காரன் அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வான், அவங்கள ஈர்ப்பான். இப்போ டிவி ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரிக்கு அந்த பிள்ளைகளை வழி விலக வைக்கிற மாதிரி ப்ரோக்ராம் வருது. வாலி பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரிக்கு அப்படி, அப்புறம் பெண்கள் மயக்கிற மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது, ஆண்கள் மயங்கிற மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து வீணா நம்மளுடைய நேரத்தை தான் என்ன செஞ்சிருப்போம், இதாகி கடைசியில் ஒரு வேளை நம்ம அந்த வழியில் கூட நம்ம போக வேண்டி வரும். அதே போல் இப்போ பாலியத்திற்குரிய இச்சைகள் அப்படின்னு சொல்கிறப்ப முன்னெல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் என்ன செய்யலை, இல்லை. அப்போது வாலிப பிள்ளைகளுக்கு எதிராக காணப்பட்ட காரியம் வந்து இந்த அளவுக்கு என்ன செய்யலாம் இல்லை. ஆனால் இப்போ அதிகமான அவங்களுக்கு தாக்கங்கள், அவங்க பயங்கரமாக போராடி தான் அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதை மேற்கொண்டு வர வேண்டி இருக்கிறது. ஏன்னா ஒரு சாதாரணமாக பேசினாலே அந்த பேசுகிற காரியங்கள்லேயும் 1000 அர்த்தம் வச்சு தான் என்ன செய்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க. நிறைய மீனிங் இருக்கிற மாதிரி தான் அவங்க என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்போ பேசுகிறதுலே எவ்வளோ ஜாக்கிரதையாக பேச இருக்கும். இல்லைன்னா அது நம்மளை தாக்கிடக்கூடாது. நம்ம அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கும் அந்த காரியம் என்ன செஞ்சிடும், அது அப்படியே ஒட்டிக்கும். அது என்ன செய்யுது, ஒட்டுற வியாதி மாதிரி அப்படியே என்ன செஞ்சுக்கும், அது நம்மளையும் அப்படியே தாக்கி நம்மளுக்கு இதாகிரும். இப்போ இந்த நிறைய அந்த போர்னோகிராஃபி, ஆபாச படங்கள் பார்க்கறது, அதெல்லாம் இப்போ சாதாரணமாக என்ன யூடியூப்பில் நம்ம கையிலே என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. யாருக்கும் தெரியாமலேயே முன்ன வந்து புக்கில் இருக்கும், ஆபாச பட புத்தகங்கள் இருக்கும், எங்கேயோ இருக்கும். அது கூட தெரியாமல் விற்பாங்க. அதை கூட போலீஸ் போய் என்ன செஞ்சுருக்குறாங்க, போய் அதை சீஸ் பண்ணி அதெல்லாம் அவங்கள அரெஸ்டெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ. ஆனால் இப்போ வந்து நம்ம கையிலே என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. தாராளமாக என்ன செய்யலாம், பார்க்கலாம். சின்னவங்க பெரியவங்களும் பார்க்குறாங்க. பெரியவங்களுக்கு நிறைய தெரியும்.
நம்ம பெரியவங்களும் அது மாதிரி என்ன செய்கிறாங்க, அந்த அந்த படங்களை பார்த்து அதை பார்த்த உடனேயே அந்த மாம்சத்தின் இச்சை அவங்களுக்குள்ளார வந்துடுது. அப்போ இது அந்த ஆபாச படங்களை பார்க்குறது. அடுத்தது இந்த இன்டர்நெட் கேம்ஸ் இருக்குது, நிறைய என்னென்னமோ கேம்ஸ் இருக்குது, நம்மளுக்கு பேரே தெரியாது. அப்போ அந்த கேம்ஸ் அதை விளையாடுறதுனால நம்மளுடைய நேரத்தை அது என்ன செஞ்சிருது, சாகடிச்சிருது தானே. நிறையா முன்னெல்லாம் வந்து வாலிப பிள்ளைங்க அதே போல் சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பிரயோஜனமான காரியங்களை என்ன செய்வாங்க, அவங்க விளையாட்டுலாம் கூட அப்படி தான் இருக்கும். வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிற இந்த காரியங்களை தான் என்ன செய்வாங்க, நல்லா அப்படி தான் விளையாடுவாங்க. நிறைய விளையாட்டு இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த கையிலே வச்சுட்டே இருக்கிறனால அவங்க வந்து ஃபிசிக்கலாகவும் என்ன ஆயிடுறாங்க, உடம்பு ரொம்ப மோசமாக போயிடுது. அடுத்தது அவங்க மென்டலி அவங்க ரொம்ப தாக்கப்படுறாங்க. நிறைய நீங்கள் இதில் இப்போ டிவியில் நியூஸ்லாம் கூட வருது, சின்ன பிள்ளைங்க அதனால் அவங்க எவ்வளோ தாக்கத்தை ஏற்பட்டிருக்கிறது, அவங்க முரட்டு பிள்ளைங்களாம் ஆயிடுறாங்க, அவங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, அதனால் பேரண்ட்ஸ் எவ்வளவு இதாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. நல்ல பிள்ளையாக இருந்தது, கடைசியில் இந்த இதெல்லாம் விளையாண்டு இப்போ அந்த பிள்ளைக்குள்ளார என்ன வந்துருச்சா, முரட்டாட்டம் வந்துருச்சு. ஏன்னா அந்த கேம் எல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆகையினால அப்போ நம்ம கைகளிலேயே இப்படிப்பட்டதான காரியங்கள் பிசாசு என்ன செஞ்சிட்டான். ஆமாம், முன்னெல்லாம் ஃபோன் கொடுக்காதீங்க நம்ம சொன்னோம் தானே, சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபோனே கொடுக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ என்ன செஞ்சிட்டோம், நம்மளே வாங்கி கொடுத்து கிளாஸ் கவனி அது அப்படின்னு சொல்லி ஆன்லைன் கிளாஸ்க்காக கவனிக்க வச்சு, அன்னைக்கு தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு அம்மா வந்து அந்த பையனை யூகேஜி என்னமோ அது அந்த பையன் உட்கார மாட்டேங்குது, பையனா பொண்ணான்னு தெரில, உட்கார மாட்டேங்குது. அதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அந்த கிளாஸில் உட்காரதுனால. இந்த அம்மா டென்ஷன் ஆகி அந்த பையனை கையெல்லாம் பிடிச்சி கடிச்சு அடின்னு அடிச்சு, அப்புறம் பக்கத்து வீட்டில் சத்தத்தை கேட்டு வந்து அந்த பையனை மீட்டாங்களாம் அந்த அம்மா கையிலேருந்து. அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ பாருங்க எவ்வளோ இதாக இருக்குன்னு. அந்த கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு தெரியும், பெற்றோர்களுக்கும் தெரியும் அது எவ்வளோ டென்ஷனான காரியம்னு சொல்லி தெரியும். அப்போ இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. இதுக்கெல்லாம் விலகிரு. அதெல்லாம் இல்லாமல், அதெல்லாம் இல்லைன்னா நம்மளெல்லாம் ஃபூல் நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். வாலி பசங்களாம் அப்படி நினைப்பாங்க. இதெல்லாம் இல்லைன்னா முன்ன அப்படி நாங்கள் இதில் இந்த 20s இருக்கிற டைமில் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அது மாதிரி இல்லைன்னா நம்மளை வந்து கேவலமாக நினச்சிக்குவாங்க. அப்படி அப்போ ஸ்டேஜ் அப்படி இருந்துச்சு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இந்த கேம்ஸ் எல்லாம் தெரியலன்னா நம்மளை என்ன நினச்சிக்குவாங்க, ஃபூல் நினச்சிக்குவாங்க. அப்படிங்கிறதுக்காக கூட என்ன செய்கிறாங்க, ஒரு சிலர் அந்த கேம் எல்லாம் விளையாடுறாங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அது இப்போ இந்த ட்ரெண்டில் இருக்குது. ஆகையினால் இப்படி இந்த பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நம்ம என்ன செய்யணுமா, விலகி ஓட வேண்டும். அடுத்தது அதே 2:23 நம்ம படிக்கிறோம், புத்தியினமும் அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகி ஓட வேண்டும். அடுத்ததாக என்ன செய்யணுமா, தர்க்கங்கள். யாராவது ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்களா, அந்த இடத்துலையே என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. சரிப்பா, அந்த ஆர்கியூமெண்ட்டில் நம்ம என்ன செஞ்சிடலாம், விட்டு கொடுத்துடலாம். அவங்களே ஜெயிச்சவங்களாவே இருந்துட்டு போட்டோம், நம்ம தோற்று போயிடுவோமே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எங்கே ஆனாலும் சரி, வீட்டில் ஆனாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனாலும் சரி, பெற்றோர் பிள்ளை, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டுன்னு வந்துருச்சுனாலே அந்த இடத்துல நம்ம பெட்டர் என்ன செஞ்சிடலாம், விட்டு நான் தான் அப்படின்னு சாதிக்கணும்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, விரும்பவே கூடாது. நம்ம தோற்று போனவர்களாகவே அந்த இடத்துல இருந்துட்டு போகலாம். ஆகினாலே தர்க்கங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா, விலகி ஓட வேண்டும். ஏன்னா அதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு, புத்தியினமான காரியம்னு சொல்லியிருக்கு. அந்த புத்தியினமான காரியத்தை அது வந்து என்ன செய்யுமா, சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிரு. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நியூஸ்லலாம் கூட, இது மாதிரி ரொம்ப தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அதில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் இது வந்து கடைசியில் கொலை செய்கிற அளவுக்கு கூட என்ன செஞ்சுருக்குறாங்க, அது போயிருக்குது தானே, நம்ம பார்க்குறோம் தானே, டிவியில் நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த அளவுக்கு இப்போ போயிருது பாரு. முன்ன அப்படிலாம் கிடையாது, ஏதோ சண்டை தான் வரும். ஆனால் இப்போ என்ன வந்துடுது, சண்டை போட்டு பேசிக்காமல் போயிடுவாங்க. முன்ன இப்போ வந்து கொலை எடுத்த உடனே கொலை செய்கிற அளவுக்கு இப்போ மாறிவிட்டது. ஆகையினால வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணுமா, அணைய போட்டுறணும், அந்த தடுப்பை போட்டுறணும். ஆகையினால தர்க்கங்களுக்கு விலகி ஓடு. அப்புறம் கடைசியாக இன்னொரு வார்த்தை நம்ம பார்த்து விட்டு நம்ம முடிக்கலாம். ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிறதை விட்டு விலகு. 1 பேதுரு 2வது அதிகாரம், 1 பேதுரு 2 318வது பக்கம், 318, 11, 12. பிரியமானவர்களே,
அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பார்த்தீங்களா, இவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறதான நீங்கள். நம்ம இந்த தேசத்தில் எப்படி இருக்கிறோம்? அந்நியரை போல. அந்நியர்னா யாரு? ஃபாரின் பீப்புளெலாம் இருக்கிறாங்கல்ல, வேறு நாட்டுக்காரங்க நம்ம நாட்டில் இருந்தால் அவங்களுக்கு எல்லா இதுவும் கிடைக்குமா? எல்லா இதெல்லாம் வாங்கி சொத்து பத்தெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்களா? வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபாரினர்ஸ், இங்கே வந்து எதுவுமே அவங்க வாங்க முடியாது. அப்போ அதே போல தான் நம்மளும் இந்த தேசத்தில், நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம்? அந்நியர்களை போல தான் இருக்கணும். அப்போ இந்த உலகத்தில் எந்த காரியத்தையும் நமக்குன்னு என்ன செய்ய வச்சுக்கூடாது? சேர்த்து வச்சுக்கூடாது. அப்படின்னா எதுவுமே இருக்கக்கூடாதாங்க? அப்படிலாம் இல்லை. ஒரு வேளை நம்ம வீடு இதெல்லாம் இருந்தாலும் அது மேலே நம்ம மனசு என்ன செய்யக்கூடாது? அது மேலேயே நாட்டமாக இன்னும் இது சொத்து மேலே சொத்தாக சேர்த்துக்கலான்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? அது மேலே நாட்டமாக இருக்கக்கூடாது. அது இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியுங்கிறதான ஒரு எண்ணம் நமக்குள்ளார இருக்கணும். இந்த உலகத்தில் வாடகை வீடுக்கு பதிலாக வாடகை கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன செய்கிறோம்? ஒரு சொந்த வீடு, அவ்வளோதான். அது வந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு க்ரைட்டீரியா கிடையாது. எது? சொந்த வீடு இருக்கணும், நிலம் இருக்கணும், 2 கார் இருக்கணும், இது இருக்கணும். ஸோ இந்த காரியத்துக்காக தான் நம்ம உலகத்தில் நம்ம நிறைய பாடுபடுறது. எதுனா இதுக்கு தான். ஆகினால தயவு செய்து அதை வந்து க்ரைட்டீரியாவாக என்ன செஞ்சுக்காதீங்க, வச்சுக்கக்கூடாது. பரலோகத்துக்கு உரிய க்ரைட்டீரியா அது கிடையாது. உலகத்துக்கு வேணால் என்ன செய்யலாம், அது க்ரைட்டீரியாவாக இருக்கலாம். ஒரு பொண்ணு பார்க்குறப்ப, மாப்பிள்ளை பார்க்குறப்ப அது என்ன பார்க்குறாங்க? சொந்த வீடு இருக்கிறதா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன் அதை பார்க்குறாங்க? சொந்த வீடு, அதாவது எல்லாமே இல்லாமல் போயிட்டா கூட சொந்த வீட்டில் என்ன செஞ்சுக்கலாமா? இருந்துக்கலாமா? இதை வாடகை கொடுக்க வேண்டி இருக்குதுல்ல, வாடகை கொடுக்காம இருந்துக்கலாமா? அப்போ சாப்பிட்றதுக்கு அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ அப்போ அதாவது அது அட்லீஸ்ட் இருக்கிற இடமாவது நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க போல். சரி, அப்போ அதெல்லாம் வந்து உலக பிரகாரமான க்ரைட்டீரியா. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்ன செய்யலை, வைக்கவே இல்லை. ஆகினால நம்ம இந்த வீணான இந்த காரியங்களில் போய் தேவையில்லாமல் நம்ம அதில் போய் என்ன செய்யக்கூடாது? சிக்கிக்கொள்ள கூடாது. ஆகினால ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும்? ஃபாரினர்ஸ் மாதிரி என்ன செய்யணும்? இருக்கணும். அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறதான நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள். அப்போ இந்த மாம்ச இச்சைகள் அது என்ன செய்தான்? ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்யுது. அது எப்பயுமே நல்லா உணரணும். சரீரப்பிரகாரமான காரியம்தான், ஆனால் அது என்ன செய்கிறதா? நம்முடைய ஆத்மாவையே அழிக்க வல்லமை உள்ளது. அது ஆத்மாவுக்கு விரோதமாக தான் போர் செஞ்சுட்டே இருக்கிறது. ஆகையினால அந்த காரியங்களை விட்டு, அந்த பொருளாசை, விக்கிரக ஆராதனை, விபச்சார, வேசித்தனம், வீணான பேச்சுக்கள், அப்புறம் என்ன அந்த பாலியத்திற்குரியதான இச்சைகள், இது எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? விட்டு விலக வேண்டும். அது எல்லாமே ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறதான காரியங்கள். ஆகினால புறஜாதிகள் உங்கள் அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில், அப்போ புறஜாதிகள் நம்மளை பார்க்குறப்ப, அதாவது ஆண்டவரை அறியாதவர்கள், புறஜாதினா வேற ஜாதின்னு கிடையாது, ஆண்டவரை அறியாதவர்கள் நம்மளை பார்க்கும் பொழுது உங்களை அக்கிரமக்காரர்னு என்ன செஞ்சிடக்கூடாதான்? சொல்லிடக்கூடாது. அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நம்ம செய்கிற நல்ல கிரியைகளை கண்டு, காலையில் ஃபஸ்ட்டு அந்த ஆராதனையில் கூட அதை குறித்து தான் பேசினாங்க. நம்மளுடைய நல்ல கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே, அதாவது தேவனை நம்ம சந்திக்க போகிறோம்ல, கிறிஸ்துவை சந்திக்கிறதான அந்த நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளார நல் நடக்கை உள்ளவர்களாய். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அந்த வார்த்தையின்படி நடக்கலைன்னா, நான் அறிய வேண்டிய பிரகாரம் நான் என்ன செய்யலை? அவரை நான் அறியலை. அதனால தான் என்னுடைய நடக்கை மற்றவர்களுக்கு என்னவா இருக்கிறது? இடரலாக இருக்கிறது. அப்போ எவ்வளோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா? நம்ம பழகிற இடத்துல, பேசுகிற இடத்துல, நம்ம வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஏதோ ஒன்று நம்ம மேலே, அதாவது ஏன்னா ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டால் அதை என்ன பண்ணுவோம்? எந்த இடத்துலையும் அசுத்தமான இடத்துல என்ன செய்ய மாட்டோம்? உட்கார மாட்டோம். வந்து அதில் எதுவும் பட்டுச்சுன்னா அப்படி இப்படி உடனே என்ன செஞ்சிருவோம்? அப்படியே தட்டி விட்டு ஏதோ அதுதான் சோதனை காய்ச்சலும்
இப்போ ஒயிட்டு போட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் தான் கரெக்டாக என்ன செய்யும், ஏதாவது டீ கொட்டும், காபி ஏதாவது ஒன்று என்ன செய்யும், கரெக்டாக கொட்டும். ஐயோ இப்படி இருக்குது, உடனே என்ன செய்வோம், அதை அப்படி இருக்கட்டும் அழகாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமா? இல்லை, உடனே என்ன செய்கிறோம், அதை எல்லாம் எப்படியாவது அந்த கரையை என்ன செஞ்சிடணும், போக்கினது. இது போகுமா இல்லைன்னா பர்மனெண்ட்டாக அப்படியே நின்றுடுமான்னு நம்ம கேட்குறோம்ல. இதை போல ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். ஒருவேளை பட்டுட்டா உடனே அதை என்ன செஞ்சிடணும், சரி பண்ணிடணும். ஆகினாலே நம்ம விழிப்புள்ளவர்களாய் இப்படிப்பட்ட அந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு நம்ம விலகி இருந்தோம்னா நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம என்ன செய்ய முடியும், சரியா ஓட முடியும். இதுக்கெல்லாம் விலகி போறப்பமே இதெல்லாம் வரும் வழியில. அப்போ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம விலகி என்ன செய்யணுமா, நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்திலே பொறுமையாக நம்ம என்ன செய்ய வேண்டும், ஓட வேண்டும். அதை போல நம்ம என்ன செய்யணுமா, பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாய் ஓட வேண்டும். சும்மா எய்ம்லெஸ்ஸாக போகக்கூடாது. ஏதோ போகிறேங்க, அந்த என்னது அந்த காற்று அடிக்கிற பக்கம் அப்படியே போகலாங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. பெற்றுக்கொள்ளத்தக்கணும். என்னதை பெற்றுக்கொள்ளணும், நமக்குன்னு ஆண்டவர் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார். நான் அவரை சந்திக்கிற பொழுது அவருடைய அந்த பலனும் அவரோட கூட தான் என்ன செய்யுமா, அவரோடு கூட வரும். எனக்குரிய ரிவார்டு என்ன ரிவார்டு கொடுக்க போகிறாரோ, என்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறாரோ அந்த ப்ரைஸோடு தான் அவர் வருவார். நான் எந்த அளவுக்கு அவருடைய இதெல்லாம் செஞ்சுருக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குரியதான அந்த கிஃப்டோடு தான் அவர் என்ன செய்வார், வருவார். அப்போ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே ஓட வேண்டும். ஆகினாலே நமக்கு நியமித்திருக்கிறதான அந்த ஓட்டத்தை பொறுமையோடு இயேசுவை நோக்கி, அந்த இயேசு தான் யாரு, நமக்குள்ளார அந்த விசுவாச ஓட்டத்தை துவக்கினவரும் அவர் தான், அதை முடிக்க செய்கிறவரும் அவர் தான், அந்த ஓட்டத்தில் நம்மளோடு கூட வருகிறவரும் அவர் தான். அதனால அவரை மாத்திரம் நம்ம பற்றி கொண்டோம்னா இந்த நம்முடைய சைடில் இதெல்லாம் நம்மளை என்ன செய்யும், நம்ம ட்ராக்கை மாத்துற மாதிரிக்கு அப்படியெல்லாம் வரும். அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா, வெள்ளைக்கு நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடும் பொழுது நிச்சயமாக நமக்குன்னு உள்ளதான அந்த கிரீடத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நம்ம ஒரு நிமிஷம் நம்ம எழுந்து நின்று இந்த காரியத்தை வைத்து ஆண்டவரத்தில் நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எப்பயாவது நான் ட்ராக் மாறி இருக்கிறேனா, எனக்கு நியமிக்கப்பட்டதான அந்த ஓட்டத்தை நான் ஓடி இருக்கிறேனா, அதை நம்ம யோசித்து பார்க்கலாம். நான் இயேசுவை நோக்கி தான் ஓடுறேனா, அல்லாவிட்டால் இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் இன்னும் என்னை இழுக்குதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை இப்படிப்பட்டதான எந்த காரியமாவது நம்ம இழுக்கிறதா இருந்தால் அதை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். அது ஏன்னா மாம்சம் பலவீனம் உள்ளது தான். ஆகினால ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. அந்த மாம்சதான பலவீனம் உள்ளதான அந்த மாம்சத்தை இயேசுகிட்ட நம்ம சொல்லிட்டோன்னா நம்முடைய பலவானா என்ன செய்வார், மாற்றுவார். அந்த பலவீனத்தை நம்ம விட்டு எடுத்து போட்டுருவார். அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அதை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் நான் அந்த வார்த்தையை நான் மீறி இருக்கிறேன். ஆண்டவரே, நான் விக்கிரகங்களுக்கு நான் இப்போ போய் கும்பிடலை, ஆனால் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், அதை பார்க்காத மாதிரிக்கு அப்படியே அந்த இடத்துல நான் அப்படியே மழுப்பிக்கிட்டு அப்படி நான் வந்திருக்கிறேன். அவங்களுக்கு நான் இயேசுவை கும்பிட்ற மாதிரியும் தெரியாது, அதில் இருக்கிற மாதிரியும் அதில் இல்லாத மாதிரியும் தெரியாது. அப்படி வர்றது அதுவும் தவறு. ஆகையினாலே அப்படிப்பட்டதா காரியங்களை நான் செய்திருக்கிறேனா, இல்லாவிட்டால் என்னுடைய பேச்சினாலே, சீர்கேடான என்னுடைய பேச்சு, அதாவது ஒழுங்கற்ற என்னுடைய பேச்சினாலே, ஏதோ கோபத்தில் உடனே நம்மளுக்கு என்ன வரும், அந்த பழைய மாம்சத்திலிருந்து வார்த்தைகள் வரும். அது அப்படியே மைண்டில் இருக்கும்ல, அது எரேஸ் ஆயிருக்காது. அதெல்லாம் அழிக்க சொல்லி ஆண்டோட்ட கேட்கணும். நம்ம அந்த வார்த்தை திடீர்னு என்ன செஞ்சிடும், பழக்க தோஷத்தில் அப்படி வந்துடும். அந்த வார்த்தை தகுதி இல்லாத வார்த்தை, சீர்கேடான வார்த்தை. அப்போ அந்த கோபத்தில் அந்த வார்த்தைகளை நம்ம பேசி விடுகிறோம். இது எல்லாமே என்ன செய்கிறது, நம்முடைய ஓட்டத்தை சீராக ஓட முடியாதபடி நம்முடைய அந்த ட்ராக்கை விட்டு மாறச் செய்கிறது. ஆகையினால் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நம்ம ஆண்டவரை மாத்திரம், நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நம்ம ஓடினோன்னா, பொறுமையோடு ஓடினால் நிச்சயமாக நாம் என்ன செய்வோம், நமக்குன்னு வைத்திருக்கிறதான அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.